அன்பையும் மனிதத்தையும் இவ்வளவு என்டர்டெய்னிங்காக எமோஷ்னலாக என்கேஜிங்காக சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு நம்மளை ஆச்சரியப்படுத்தினார் டைரக்டர் அபிஷன் ஜீவித் அவர்கள். ஸோ வந்து இன்டர்வியூஸ்லாம் அவர் சொன்ன மாதிரி தான். இப்போ தேட்டர் விசிட் தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து தம்பி சாப்பிட்டியான்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க. அவங்க வீட்டு பையனை நான் பார்க்குறாங்க அப்படின்றது வந்து அவர் அவ்வளோ நெகிழ்ச்சியாக அந்த பேட்டிகள்லாம் சொல்கிறத பார்க்கும்போது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இருந்து அவ்வளோ ஆதரவு கிடைச்சிருக்கு அப்படின்றத வந்து புரிஞ்சுக்க முடியுது. இன்றைக்கி சினிமாவிலேருந்து பெரிய பெரிய நபர்கள் உச்ச நட்சத்திரங்கள்லாம் அவர்கிட்ட பேசுகிறாங்க. மக்கள்கிட்ட இருந்து மீடியா கிட்ட இருந்து அப்படியான ஒரு ஆதரவு கிடைச்சிட்டு இருக்கிறத பார்க்கும்போது டெபியூ ஃபிலிம் மேக்கருக்கு இதை விட என்ன வேணும் அப்படின்றத வந்து அவரோட அமைதியாக அவர் உட்காந்துருந்தாலும் அவரோட மன ஓட்டம் என்னன்றது நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பும் இப்பவே அதிகமாயிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ டைரக்டர் அபிஷன் ஜீவித் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் என்னோடய டீம் எல்லாருக்குமே ஈவெண்ட் படத்தோட ப்ரீலீஸ் ஈவெண்ட்லேயே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல நான் முக்கியமாக நன்றி சொல்ல விரும்புகிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா. ரொம்ப 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 நன்றி உங்கள் எல்லாருக்குமே. ஏன்னா நான் ப்ரெஸ் ஷோ பார்த்ததுக்கப்புறமே சொல்லியிருந்தேன், அவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க, அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க. உங்களோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் மக்கள் வந்து அவ்வளோ பேர் நம்பிக்கையாக டிக்கெட்ஸ் புக் பண்ணி உள்ளே போனாங்க. அண்ட் இந்த படம் வந்து நாங்கள் எல்லாருமே இது ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நினச்சோம். ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக ஆகும்னு சத்தியமாக நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என் ஃபேமிலியாக நாங்கள் படத்துக்கு போகும்போது கூட எனக்கு டிக்கெட் கிடைக்கல. ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணோம், ஆனால் டிக்கெட் கிடைக்கல. நிஜமாவே எனக்கு அது வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம படத்துக்கு நம்மளுக்கே டிக்கெட் கிடைக்கலையான்றது வந்து உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு இது சென்னையில் மட்டும் இல்லாமல் நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் எல்லா இடத்துக்குமே போனோம். அங்கே எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருந்துச்சு. ஹவுஸ்ஃபுல் ஷோஸ். நைட்டு 12 மணிக்கெலாம் குடும்பமாக வராங்க. ஒரு 20 பேர் 30 பேர் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க. இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வெற்றியை எனக்கு அமைச்சு கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா, $1 million அண்ட் எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாமல் இதை மேக்ஸிமம் புஷ் பண்ண என்னோட ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இதுக்கு வந்து எங்களோட பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தாலுமே அதை வந்து இது வந்து ப்ரொமோஷன்ஸ் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதை தெரியப்படுத்தணும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக சசி சார். நான் வந்து சசி சாருக்கு இந்த படத்தில் நடிக்கும்போது கூட நான் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், சார் உங்களுக்கு தெரியுமா சார் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ அந்த மாதிரி தான் இது எனக்கு இருக்குது. நீங்கள் எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார், மறக்க மாட்டேன். அப்புறம் சிம்ரன் மேம், நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் மேம் உங்கள் கூட ஒர்க் பண்ணதை நினச்சி. நான் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு தெரியும், என்னோடய ஸ்கூல்ஸ் ஆனுவல் டேக்கு நீங்கள் வந்ததுலேருந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட பழகிறது வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மேம். நெக்ஸ்ட்டு ஷான் சார். நான் சொல்லியிருக்கேன் என்னோட பாதி தான் நீங்கன்னு. எனக்கு வந்து நான் என்ன நெகட்டிவாக உள்ள ஒரு மாதிரி பேடான ஒரு தாட்ஸை உள்ளே போனாலுமே என்னை அப்படியே ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஓகே சூப்பர் அபி இந்த பாசிட்டிவிட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுவீங்க. தேங்க்யூ சார். அண்ட் மோகன் அண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். நான் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் படம் நீங்கள் வந்து ஆமாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. அதுக்கப்புறமேட்டு என்னோட மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட டிஓபி ஃபாக்ஸி, அதுக்கப்புறம் எடிட்டர் நான் பரத், அதுக்கப்புறமேட்டு எங்களோட ஆர்ட் டைரக்டர் ராஜ், அதுக்கப்புறம் காஸ்டியூம் நவா அண்ட் போஸ்டர் டிசைனிங் சரத்னா. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் படத்தில் நடித்த மிச்சம் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படம் நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. அடுத்ததாக யோகி பாபு சார், எம்எஸ் பாஸ்கர் சார், ரமேஷ் திலக்கண்ணா. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். பக் சார் இருக்கார், பக் சார், யோகலட்சுமி, மிதுன், கமலேஷ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பதட்டத்தில் எல்லாரும் பேரையும் மறக்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பாக எடுத்துக்க வேணாம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. ஸோ வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துடைய ப்ரமோஷன்ஸ் எல்லாருமே வந்து மீடியா கேட்டது தான், சிம்ரன் மேம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு சிம்ரன் மேம் மேலே எல்லாரும் அன்பு வச்சுருக்காங்க. அதே மாதிரி இப்போ தேட்டர் விசிட் மேம் போகும்போதும் சரி, அங்கே மக்கள் அவங்கள்ட்ட வெவ்வேறு ஊர்களில் அவங்களுக்கு கொடுக்குற லவ் எல்லாமே வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப சூப்பரில் அப்படின்ற மாதிரியான மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ எத்தனையோ ஐகானிக்கான கேரக்டர்களில் அவங்க தமிழ் சினிமாவில் ஃபீச்சர் ஆயிருந்தாலும் வசந்தின்ற கேரக்டர் மூலிமா நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியோடைய குடும்ப தலைவி சிம்ரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, நான் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரெஸ் மீட்டில் இல்லை. நான் ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் இன் இந்தியா. பட் நான் சொன்னேன் கதை கேட்குறதுக்கு அப்புறம் நான் ஜூமில் தான் கதை கேட்டேன் அபி.
அண்ட் நான் அப்போவே சொன்னேன் தட் இட் இஸ் அ சூப்பர் ஹிட், கண்டிப்பாக இந்த படம் பண்ணி தான் ஆகணும்னு. கண்டிப்பாக நான் ப்ரொடியூசர்கிட்ட போய் மீட் பண்ணிவிட்டு ஐ திங்க் ஐ மெட் எம்ஆர்பி மகேஷ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுக்குறதுக்கு. அண்ட் நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் தட் ஐ எம் பார்ட் ஆஃப் அ டெபியூட்டன்ட் ஃபில்ம் ஆஃப் அபி. காட் பிளெஸ் யூ அபி. அண்ட் முக்கியமாக நன்றி உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு இது என்னோடய ஃபேமிலி. நான் வந்து 30 இயர்ஸாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். நாங்கள் எல்லோரும் வி ஆல் ஸ்டார்டட் அ கரியர் டுகெதர். நீங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி சக்ஸஸ் பாசிபிளாக இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சசிகுமார் சார், வெரி வெரி ஹம்பிள், ரொம்ப கைண்ட் பர்சன், சூப்பர்ப் டைரக்டர் அண்ட் எக்ஸலண்ட் ஆக்டர், வெரி ஹெல்ப்ஃபுல் பர்சன். டயலாக் இப்படி பேசணும், தமிழ் இப்படி வரணும், அதில் ஸ்ரீலங்கன் தமிழ் வேறு. ஸோ அபிக்கு மட்டும் இல்லை, எனக்கு கூட சொல்லி கொடுத்தாங்க. ஸோ லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது சார்கிட்ட இருந்து. ஐ விஷ் ஹிம் ஆல் த பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். ஷான், யூ ஆர் த சோல் ஆஃப் த டூரிஸ்ட் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி. And thank you so much, $1 million. Thank you so much, Think Music Santosh. Thank you so much. Nava, I love you. Thank you. MS Bhaskar sir, Soundarya, Buck sir, Yogi, Kamlesh, Mithun. எல்லாரோட ஆக்ட் பண்ணுறது வந்து நான் வந்து ரொம்ப யூத்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். அண்ட் என்னோட ஃபுல் டீமுக்கு நான் வந்து நன்றி சொல்கிறேன். அண்டு நான் ரொம்ப ஆக்சுவலி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி இந்த மாதிரி சங்க் ரோல் என்கிட்ட வந்து இந்த யூத்ஃபுல்லான ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எடுத்து வந்துட்டு எனக்கு வந்து இந்த திரும்பி உருவாகிக்காங்க அந்த சிம்ரன் வாபஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு மோகன், தேங்க்யூ ஸோ மச். நல்லா சாங்ஸ் லிரிக்ஸ் கொடுக்குறதுக்கு. சூப்பர் ஹிட் சாங். அண்டு நிறைய பேசணும் தோணுது, பட் தேங்க்யூ. தேங்க்யூ மகேஷ் ஒன்ஸ் அகெயின். ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ. என்னோட டிஓபி டீம், எஸ் ஹரிஷ், நம்ம எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், நம்ம ஃபுல் மார்க்கெட்டிங் டீம், அண்ட் ஆக்சுவலி த ஹோல் டீம் மெம்பர்ஸ், காஸ்ட், க்ரூ, நம்ம ப்ரெஸ், மீடியா, டூரிஸ்ட் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி மாதிரி எல்லோரும் இங்கே பேசிகிட்ருக்காங்க. எல்லோரும் பற்றி பேர் சொல்லி எப்படி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ திஸ் இஸ் செல்ஃப் ப்ரூஃப் தட் திஸ் இஸ் அ மெகா சூப்பர் டூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இஃப் ஐ மிஸ்ட் எனிதிங் ப்ளீஸ் கால் மீ பேக். மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். என்னன்னா எல்லாரும் டூரிஸ்ட் ஃபேமிலின்னு பேசும்போது இது நம்ம ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலி, நம்ம ஃபேமிலின்னு சொல்லி மேம் வந்து ரொம்ப ஓன் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ எவ்வளோ எமோஷனலாக டீம் மெம்பர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கான்றது புரிஞ்சுக்க முடியுது.